கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? காலங்களெல்லாம் கடந்த இவர் கைகட்டி நிற்பதை பார்த்தாயா? கைகட்டி நிற்பதை பார்த்தாயா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. அன்பு உறவுகளே, உடைந்த உறவை ஒப்புரவாக்க, ஒப்புரவான உறவை உறுதியாக்க, வாழ்வே உறவு என்பதை உண்மையாக்க, எல்லாம் உனக்காக உறவுக்காக என்ற மீட்பின் வாழ்வோடு யாருமே பயணிக்காத பாதைதான் இயேசுவின் சிலுவை பாதை. இது நம் வாழ்க்கை பயணத்திற்கான ஒற்றை பாதை. இயேசு தன் சிலுவை பயணத்தோடு நம் பாதையையும் பயணத்தையும் சீரமைத்து கொண்டு வருகிறார். நமக்கான மீட்பை நாம் அடையவும் அடுத்தவருக்கான மீட்பில் நாம் பங்கெடுக்கவும் வேண்டுமென்ற ஆசையோடு, இச்சிந்தனையோடு இப்பாடுகளின் பயணத்தில் பங்கேற்போம். இப்பயணத்தில் இயேசு நம்மோடு பேசுவார், நம்மை வினவுவார், நம்மை செதுக்குவார். அவரோடு பயணிப்போம். புத்த மனஸ்தாப ஜெபம். சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மை நிறைந்தவராகையால் எல்லாவற்றுக்கு மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபமில்லை. எனக்கு இதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின இரத்த பலன்களையெல்லாம் பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவதைத்தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். முதல் ஸ்தலம். ஆளுநன் பீலாத்துவும் அச்சத்தினார் ஆண்டவர் இயேசுவை தீர்ப்புமிட்டார். வானமும் வையமும் படைத்தவரோ மானிடன் தீர்ப்புக்கு தன்னை கொடுத்தார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? காலங்களெல்லாம் கடந்த இவர் கைகட்டி நிற்பதை பார்த்தாயா? கைகட்டி நிற்பதை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். இது ஒன்றும் புதிதல்ல. இத்தீர்ப்பு என்னை காயப்படுத்த, நீ என்னை நிராகரித்ததை விட, நிந்தித்ததை விட, என்னை விட்டு தொலைதூரம் சென்று தொலைந்ததை விட இத்தீர்ப்பு ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் இத்தீர்ப்பால் கிடைக்கும் பலன் புதியது.
பலம் புதிது. எனவே ஏற்கிறேன். எல்லாம் உனக்காக. சிந்தனை, நீ என்னிடம் திருந்தி வந்தால் கிடைக்கும் பலன் புதிது. நாம் இனி இணைந்தே இருந்தால் பெரும் பலம் புதிது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 2ஆம் ஸ்தலம். ஆண்டவர் இயேசுவும் அன்புடனே ஏற்கிறார் பாவத்தின் சிலுவையினை, தியாகமும் வீரமும் கொண்டதனால் தோள்களில் சிலுவையை தாங்குகிறார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? தியாகத்தின் தலைவன் தோள்களிலே பாவத்தின் சுமையினை பார்த்தாயா? பாவத்தின் சுமையினை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இச்சிலுவை எனக்கானதல்ல, எனக்கு தெரியும். சிலுவை என் மீது திணிக்கப்படுகிறது, அதுவும் எனக்கு தெரியும். இருந்தும் திமிரி எழ மனமில்லை. அடுத்தவருக்காக சுமக்கும் சிலுவை சுகமானது, சுகம் தருவது. எல்லாம் உனக்காக. சிந்தனை, நீ யாருடைய நலனுக்காகவும் சிலுவை சுமந்து சுகம் கண்டிருக்கிறாயா? யாருடைய கண்ணீரையாவது துடைத்து அக மகிழ்ந்திருக்கிறாயா? இல்லை என்றால் செய்து பார், வாழ்வு வரமாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 3ஆம் ஸ்தலம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு, வாழ்வினும் பாதையில் தடைக்கல்லோ. வானக வீதியை சமைத்தவரோ பூமியின் வீதியில் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வாழ்வினுக்கெல்லாம் தலைவர் இவர், வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். முதல் முறை விழுகிறேன், சிலுவை பாரத்தினால் அல்ல, உன் பாவ சிலுவையினால். கீழே விழுவது எனக்கு வலியும் அல்ல, மகிழ்ச்சிதான். என்னோடு நீயும் எழுவதால் இதுவும்
உனக்காக. சிந்தனை: நீ எத்தனை பேரை நயவஞ்சக வார்த்தையால் வீழ்த்தியிருக்கிறாய்? எத்தனை பேரை முகநூலில் போலி கணக்குகள் வைத்து உன் காம வலையில் விழ வைத்திருக்கிறாய்? எத்தனை நல்ல நண்பர்களை பாவம் செய்ய தூண்டியிருக்கிறாய்? சிந்தித்துப்பார். விழாதே, யாரையும் வீழ்த்தாதே. வாழ்வு வரமாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கடவது. ஆமேன். 4ஆம் ஸ்தலம். மாமரி மைந்தனை சந்திக்கிறார், மாசில்லா மகனும் சந்திக்கிறார். தாய்மையும் சேமையும் கலக்கிறது, மானிட விடுதலை பிறக்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். என் தாயை சந்திக்கிறேன், என் தாய்மையையும் சந்திக்கிறேன். சந்திப்பின் பொழுது என் தாய் பேசவில்லை, அழவில்லை. என் நிலை கண்டு யாரையும் கடிந்து கொள்ளவும் இல்லை. ஒன்றே ஒன்று அவள் விழி சொன்னது, என் வழி சதி என்று, என் மொழி உண்மை என்று. துணிந்து சந்திக்கிறேன் என் தாயையும் என் சாவையும். எல்லாம் உன் சந்ததிக்காக. சிந்தனை: உன் சந்திப்பு உறவுகளில் மகிழ்ச்சியை, வளர்ச்சியை தந்திருக்கிறதா? அவர்களின் இலக்கை அடைய உதவி இருக்கிறதா? அவர்களின் கடுமையான வாழ்க்கை பயணத்தை கடக்க செய்திருக்கிறதா? இல்லை என்றால் சந்தித்துப்பார். வாழ்வு வரலாறாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கடவது. ஆமேன். 5ஆம் ஸ்தலம். தேவனின் பணியினில் பங்கெடுக்க மானிடன் ஒருவன் வந்துவிட்டார். உழைக்கின்ற சீமோன் உவப்புடனே உலகத்தின் மீட்புக்கு தோள் கொடுத்தார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். என் பயணம் எனக்கானதல்ல, நமக்கானது என்பதை உணர்த்த நட்பு ஒன்று எனக்கு உதவுகிறது. உதவி என்பது தோளில் சுமந்து செல்வதல்ல, தோள் கொடுத்து உடன் பயணிப்பது. இப்பொழுது என் பயணம் எனக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது. உதவ தோள்கள் உண்டு என்பதனால் அல்ல, என்னோடு பயணிக்க ஆட்கள் உண்டு என்பதால். இன்னும் பயணிப்பேன் உறவுக்காக. சிந்தனை: நட்பாக, நட்புக்காக அடுத்தவரோடு பயணித்து பார், வாழ்வு பயனாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். ஆகாம் ஸ்தலம். அழகுக்கு ஊற்றாம் இறைமகனின் அன்பினில் தோய்ந்திட்ட முகமிதுவோ, களையினை இழந்து காட்சி தரும் கடவுளின் முகமும் இதுதானோ? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வேரோனிக்கா துடைக்கிறாள். என் முகத்தை துடைக்கிறாள் வேரோனிக்கா. அவளும் என் அன்னையே. என் முகத்தை துடைத்தவருக்கு என் அகத்தை பரிசாக அளிக்கிறேன். தன்னையே தருவதுதானே என் பயணத்தின் நோக்கம். அதை பயணத்தின் போதே செய்கிறேன். என் நுகம் எளிது, என் அகம் உனது. சிந்தனை: நீயும் அடுத்தவரின் துயரை துடைத்துப்பா, வாழ்வு தூயதாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். ஏழாம் ஸ்தலம். தனிமையும் சோர்வும் சேர்ந்து கொள்ள தர்மத்தின் தலைவன் சாய்ந்து விட்டார். தளர்ச்சியில் வாடிடும் மனிதத்தினை தாங்கிட வந்தவன் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வேருடன் சாய்ந்திட்ட மரம் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். மீண்டும் விழுகிறேன், மீண்டும் மீண்டும்
விழுந்தவர்களை தூக்கி அணைத்து தோளில் சுமந்து கனவை நோக்கி பயணிக்க மீண்டும் எழுகிறேன். என்னை வீழ்த்தியவர்களை வீழ்த்த அல்ல, என் மன்னிப்பால் வாழ்வளிக்க. என் விழுதல் என் எழுதல் எல்லாம் உன் பாதைக்காக. சிந்தனை: நீயும் உன்னை வீழ்த்தியவர்களை மன்னித்துப்பா, வாழ்வு மனமாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கடவது. ஆமேன். 8ஆம் ஸ்தலம். எதிர்கொண்ட எருசலேம் மகளிருக்கு இறை மகன் ஆறுதல் பகருகின்றார். அழுகின்ற மகளிரின் கண்ணீரை அன்புடன் ஆண்டவர் துடைக்கின்றார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? இன்னல்கள் தாங்கிடும் வேளையிலும் இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். எனக்காக அழுகிறார்கள். என் மீது அன்பும் அக்கறையும் அவர்களுக்கு அதிகம். அடுத்தவரின் மீட்பு பணியில் பங்கேற்காத உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நான் சொல்ல வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அவர்கள் மீது நான் கொண்ட அன்பினாலும் அக்கறையினாலும். இது உங்களுக்கும் பொருந்தும். சிந்தனை: அடுத்தவருக்காக ஒரே ஒரு சொட்டு செந்நீர் வேண்டாம், கண்ணீர் வடித்துப்பா, வாழ்வு நிறைவாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கடவது. ஆமேன். 9ஆம் ஸ்தலம். பலமெல்லாம் குன்றிய வேளையிலே பயணத்தின் முடிவோ வருகின்றது. உடலினில் சோர்வுகள் ஓங்கிடவே ஒடுங்கியே வீழ்கின்றார் தரையினிலே. கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? தூயவரான இயேசு தெய்வம் தூசியில் கிடப்பதை கண்டாயா? தூசியில் கிடப்பதை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். முதல் முறை விழுந்தபோது எனக்கு இருந்த அதே பலம் 3ஆம் முறை விழுந்தபோது இல்லை. மாறாக அதைவிட அதிகமாகவே பலத்தை உணர்கிறேன். என் தோளில் பாவ சிலுவையை விட
வாழ்வின் வெளிச்சத்தையே உணர்கின்றேன். இம்முறை எழுவது உனக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் தான். என் பணியை, பயணத்தை நிறைவு செய்ய இது நமக்காகத்தான். சிந்தனை எல்லாவற்றையும் விட்டொழித்து எனக்காக இப்போது என்னுடன் எழுந்து பார். வாழ்வு வெளிச்சமாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 10ஆம் ஸ்தலம். ஆடைகள் களையப்படுகின்றன, ஆண்டவர் வலியினில் துடிக்கின்றார். மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன, என் உடையை உரிகின்றார்கள். என் உடையை உரித்தாலும் உள்ளே இருப்பது உண்மை மட்டும்தான். என் உடையை பங்கிட்டுக் கொள்வதும் ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சிதான். அப்பொழுதாவது உண்மை அவர்களுக்கு புரியட்டுமே. நான் யாரென்று, யாருக்கானவன் என்று என் உடையை உரித்ததனால் நான் மானம் இழக்கவில்லை. அதற்கு மாறாக உங்கள் மனங்கள் எனக்கு கிடைத்ததே, அது போதும். இது எனக்காக. சிந்தனை உன் முகத்திரையையும் அகத்திரையையும் உரிந்து பார். வாழ்வு உண்மையாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 11ஆம் ஸ்தலம். கைகளில் ஆணிகளால் அறைந்திட கைகளை விரிக்கின்றார். வானுக்கும் மண்ணுக்கும் இடையினிலே வரங்களை தருபவர் துடிக்கின்றார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆணிகளாலே அறையப்பட்ட அன்பரின் நிலையினை கண்டாயா? அன்பரின் நிலையினை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஆணிகள் அது எவ்வளவுதான் என் கைகளையும் கால்களையும் துளைத்துவிட முடியும்? ஆணிகள் அடிப்பவர்களுக்காகவும் தானே நான் போராடுகிறேன் என்பது
அவர்களுக்கு புரியவில்லையே என்பதுதான் எனக்கு ஆழமாக துளையிடுகிறது. பரவாயில்லை, ஆனால் ஆணிகள் ஒவ்வொன்றும் இறையரசின் விழுமியங்களை தாங்கி நிற்கும் ஆணி வேர்கள். இது உன்னில் நிலைக்கும். சிந்தனை: காயத்தை ஏற்படுத்தும் ஆணிகளாக இல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்புகளாக இருந்து பார். வாழ்வு அழகாகும், ஆழமாகும். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 12ஆம் ஸ்தலம். அளவினை கடந்த அன்பு இது, உலகினை வென்ற உண்மை இது. சிலுவையின் மரத்தினில் பிணைக்கப்பட்டு உயிரினை தந்த சிகரம் இது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். எல்லாம் நிறைவேறிற்று. என் இறுதி மூச்சின் இறுதி சாசனம். என் உயிர் என் பிள்ளைகளுக்காக. நான் எழுதி வைக்கும் அன்பின் உயில். என் உயிர்ப்பில் பங்கேற்க வாருங்கள். இதுவே என் இறுதி அழைப்பு உனக்காக. சிந்தனை: அடுத்தவருக்காக இழந்து பார், இறந்து பார். வாழ்வு வாழ்வாகும். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 13ஆம் ஸ்தலம். உலகுக்கு உயிர் தந்த இறை மகனின் உயிரற்ற உடலிங்கு தாய்மடியில் மறியவள் இதயமும் நொறுங்கியது. மைந்தனின் முடிவினை கண்டதனால் கடவுளின் மகன் நிலை கண்டாயா. அளவற்ற அன்பினால் தன்னை தந்த அன்னையின் துயரத்தை கண்டாயா. அன்னையின் துயரத்தை கண்டாயா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. என் தாயின் மடியில் நான் பிணமாக அல்ல, மீண்டும் கருவாக உருவாகி கொண்டிருக்கிறேன். என் உயிர்ப்பில் நீ புது பிறப்பெடுக்க. என் உயிரும் உயிர்ப்பும் உனக்காக. சிந்தனை: என் மடியில் நீ
தவழ்ந்து பா. என் வழியில் நீ நடந்து பா. வாழ்வு புதிதாகும், புதுமையாகும். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கிடவது. ஆமேன். 14ஆம் ஸ்தலம். வாழ்விலும் சாவிலும் இடம் இல்லை, வானமும் வையமும் படைத்தவர்க்கு வேதனை இதனிலும் உண்டாமோ? சோகத்தின் எல்லையும் இதுதானோ? கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மனிதனை உயிர்ப்பித்த இறைமகனோ மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா? மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. என்னை அடக்கம் செய்கிறார்களாம். மூடர்கள் அடங்கி அடக்கி புதைந்து போக நான் என்ன அதிகார வக்கமா? நான் அடுத்தவனை அஞ்சாது அன்பு செய்யவே அனுப்பப்பட்டவன். மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன். நீ உயர்க்கும் வரையில் உறவாக உனக்காக. சிந்தனை. உண்மையாக உறவாக இருந்து பார். வாழ்வு உரமாகும், உனதாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கிடவது. ஆமேன். முடிவு ஜெபம். அன்பே உருவான இயேசுவே, உம்மோடு பயணித்த நாங்கள் உம்மையும் உம் உறவுக்கான வேட்கையையும் அதற்காக உம்மையே இழக்கும் மாபெரும் தியாகத்தையும் உணர்ந்து கொண்டோம். நாங்களும் உம்மை பின்பற்றி அடுத்தவர் உணர்வை மதித்து உறவை போற்றி வாழ வரம் தாரும். ஆமேன். புனித பாப்பரசரின் சீர்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.